ஜெனிஷா மாப்பிள்ளை என்ன பண்றாரு? தூங்குறாரோ? இல்ல, சும்மா படுத்திருக்காரு. ஓ அப்படியா? நிஜமாலா தூங்கல, சும்மா படுத்திருக்காரு. டயர்டா ஃபீல் பண்றாருல. ஆபீஸ் போயிட்டு இப்பதான் வந்தாரு. ஓ அப்படியா? எதுக்கு என்ன கூப்பிட்ட? குளிப்பாட்டி விட்டுருங்க. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. நீங்களே பிக்காங்க. சரி, ஒரே ஒருத்தியை வச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட் இதில். அது போதும் அவளுக்கு. குளிப்பாட்டுறது நல்ல காலெல்லாம் தேய்ச்சி அங்கே வச்சுருந்தேன். இப்போ இதை எடுத்துக்கோங்க. இதுதான் அவளோட ஷெம்பு மினி பேக்கெட். ஏன் பெருசு வாங்க வேண்டியதானே? டாக்டர் இப்போதைக்கு பாரு, நாங்கள் இது கரெக்டாக இருந்ததுன்னா நான் பெருசு தரேன்னு சொன்னாங்க டாக்டர். ஓ அப்படியா? கடையில் கூட கிடைக்குமே இது? டாக்டர் தந்தது. ஓ டாக்டர் தந்ததோ? கடையில் கிடைக்காது. ஒன்லி ஏதோ நான் தப்பா பேசிட்டேன்னா மன்னிச்சிடு ஜெனிஷா. சரி மன்னிச்சிட்டேன். இதுக்காகமா அவளை? ஐயோ பாவமா. சரிடா செல்லம், அழக்கூடாது பிள்ளை, நல்ல பிள்ளைலா. அழக்கூடாது குளிக்கும் போது. பார்த்துவா. சரி எந்திரி வா. ஓனிய அங்கே தூக்கி போட்டுட்டு இப்போ இல்லை, சும்மாவே கிளம்பி விடுறாங்க. இதில் உள்ளதே வேஸ்ட் பண்ணிடுங்க. தேய்ச்சிருங்க இல்லையா? இவன் கரெக்டாக இருக்கான். இவனுக்கு நான் என்ன பேர் வைக்க போறேன் தெரியுமாம்மா? தெரியாதா? தெரியாது. பேரே தெரியாது. நான் என்னோட பேர் ஸ்டார்டிங் லெட்டர் வச்சுருக்கேன். ஓ அப்படியா? பேர் வைக்கல. அவர் சொன்னாரு நீயே வச்சுக்கோ. ஒரே ஒரு நாள் பேர் நீ பைபிள் இருந்து வச்சிருக்கியோ? அப்படியெல்லாம் கண்டுபிடிக்கல. அதான் தெரியாது இருக்காது. ஆனால் நான் வச்சிருக்கேன். ஓ கூகுள்ல இருந்து கண்டுபிடிச்சியோ? கூகுள்ல என் பேரை வச்சு கண்டுபிடிச்சேன். ஓ அப்படியா? சரி, எப்படியோ நீ பேர் சொல்லுவல, அப்போ நாங்க தெரிஞ்சுப்போம். நீங்க தானே காதுல எல்லாம் சொல்லணும். ஆமா. அவ்வளோதான் லாஸ்ட். ஐயோம்மா, எதுக்குமா தள்ளி விட்டீங்க? சாரி ஜெனிஷா. அவ்வளோதான், இவளையும் அங்கே தூக்கி போட்டு. சரி நான் வீட்டுக்கு வரேன். காலெல்லாம் கழுவணும். இதையும் அங்கேயே இழுத்துட்டு போயிடுவேன். வா. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ அம்மா. என்ன குளிச்சுட்டாங்களா? சரிங்க உங்களை தொடச்சி விடணும். இந்தாங்க பெட்டில் தூக்கி போட்டுங்க. அம்மா இது பெட்டு வடுக்கவுனே. சரி பரவாயில்ல, ஒன்றும்மா அடிக்கல. நம்ம இப்படி வச்சு ஐயோ சாப்பிடுப்பா. சாப்பிடுல சாயம். அம்மா நான் எதுக்கு தேவையில்லாமல் சாயிறேன். சரி ஷாஃபி, இது குளுக்கோஸ் மிட்டாய் வேணுமா? சூப்பரா இருக்கும். நான் அதை வச்சு என்ன செய்வேன்? மேங்கோ குளுதுப்பா. அங்கிள் நீங்க எடுத்துக்கிறீங்களா? நான் அப்புறம் எடுத்துக்கிறேன். எனக்கு வச்சுக்கோ. எனக்கும் ஜெனிஷாக்கும் வச்சுக்கோ. நாங்கள் அப்புறம் எடுத்துக்கோ. சரி. ராஸ்கிங் சான்சிரணி சொன்னாங்க உங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொன்னாங்க. இல்லை, நீங்கள் எடுத்துட்டு ரெண்டே ரெண்டு வச்சிருங்க. சரி. பிள்ளைங்க சாப்பிடுவாங்களா? நல்லா இருக்கும். ஸ்கூலுக்கு பல்லே வளரல, அதுக்குள்ள பிள்ளைங்க சாப்பிடுவாங்களாங்க. இன்னைக்கு பேர் வைக்க போகிறோம் தெரியுமா ஷாபிகா? தெரியும் எனக்கு. ராஸ்கிங் சான்சிரணி என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு என்ன தெரியும்? சொல்லு பாப்போம். ஏதாவது ஒரு கெஸ் வச்சுக்கலாம்ல. அப்பா சாமி எனக்கு தெரியல. உங்க கெஸ்ஸை நீங்க எனக்கு பாஸ் ஆக்கிருங்க. கெஸ் பாஸ்.
சரி சரி பாஸ் ஆகிருக்கோம். பாஸ் இல்ல ஃபெயில் ஆயிட்ட. போ போ போ. ஆமா அங்கிள், நீங்க சொன்னீங்களா பல்லு வச்சு இதை சாப்பிடக்கூடாது, நக்க தான் செய்யணும். ஆமா. அப்ப எதுக்கு பல்லுன்னு சொன்னீங்க? ஆனா பிள்ளைங்க இப்ப சாப்பிடக்கூடாது. ஓ அப்படியா, சரி ஓகே. தப்பா கட்டிருந்தேன்னா என்ன மன்னிச்சிடுங்க. சரி 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 ட்ரெஸ்ஸே எடுத்துட்டு வரேன், புது ட்ரெஸ்ஸு. ஜான்சி ராணி அங்க பாரு, சஃபிகா வந்துட்டான்னு நினைக்கேன். ஆமா வந்துட்டா. அவளுக்கு முட்டாய் கொடுத்துட்டாளா தெரியலையே. வரட்டும் கேட்போம். சஃபிகா, ஜெனிஷாக்கும் மாப்பிள்ளைக்கும் கொடுத்தியா? சே அவங்க வேண்டான்ட்டாங்க. ஓ அப்படியா, எதுக்கு? அவங்களுக்கு தான் பிடிச்சதாச்சே. இது பிடிச்சதாச்சு தான். அவங்க சொன்னாங்க நாங்கள் லாஸ்ட்டாக வாங்கிக்கிறோம், ராஸ்கின் ஜான்சி ராணிக்கு கொடுக்க சொன்னாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே. நம்ம வேணா டிவி பார்த்துட்டு சாப்பிடுவோமா 3 பேரும்? சரி ஓகே வாங்க. நாங்கள் முன்னே போயிட்டே இருக்கேன். இந்த மிட்டாய் பாக்ஸ் என் கூடயே வராது, தனியாக தான் போவோம். ஏ வாப்பா, சஃபிகாவே போயிட்டா. சரி சஃபிகா, நீ ஏதோ மிட்டாய் பண்ணிருக்கேன்னு சொன்னல, நாங்கள் வந்திருக்கோம் பாத்தியா? என்ன ஆளே காணோம். ஒரு புடி மிட்டாயை சாப்பிடலாம்னு நினச்சேன், ஆளே காணோம். சஃபிகாவை டிவி பார்க்க போயிருப்பாங்களோ? அதான் எனக்கு தெரியல. போய் வேணா பார்ப்போமா? சரி ஓகே. ஏய் எஸ்தர், நீ தான் சஃபிகாக்கு எதிரியாச்சே, வீட்டை விட்டு வெளில கிளம்பு. நான் ஒன்றும் சஃபிகாவை பார்க்க வரல, நான் பாப்பாவுக்கு பேர் வைக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, அதை தான் நான் பார்க்க வந்திருக்கேன். ஓகேயா? ஒன்றும் நான் உங்கள் சஃபிகா குக்கிக்காவெல்லாம் பார்க்க வரல. ஓ அப்படியா, நக்கல் பண்ணுறலாம் வேலை வச்சுக்கிறாதீங்களா? ஆமாம், இங்கெல்லாம் செல்லுபடி ஆகாது. ஓ அப்படியா, வாங்க. எஸ்தர் நான் எடுத்துக்கோமா. ஏய் சஃபிகா, அவ உனக்கு எதிரியாச்சு. பரவாயில்ல, ஒன்று வச்சுட்டு போட்டோம். நானே ஆமாப்பா. போ. ஏப்பா எங்களுக்கு கூடப்பா, நாங்கள் 2 எடுத்துக்கிட்டோம் பாப்பா. நோ, எங்க அவங்களுக்கு வேட என் ஃப்ரெண்டுக்கு தான் தலை மேலே வச்சுருக்கேன். போ. அடுத்து ராஸ்கி. ஐயோ ராஸ்கி சாச்சி ரெடி சண்டை படக்கூடாது. சரி